Taste the Daily. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். வெள்ளி விழா காணும் கன்னியாகுமரி சிலை தொடர்பாக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்களில் விழாவை சிறப்பாக நடத்த தமிழக அரசு திட்டம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரிகார்த்திக். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது? மேலும் விவரம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துகளோடு உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலை போல் சிறக்கட்டும் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவர் தமிழர்களின் உலக அடையாளமாக திகழ்கிறார் என்றும் உலக வாழ்வியலுக்கான பொதுமுறையை வழங்கும் அறநெறிகளை கொண்ட திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் உலகளாவிய புகழ் சேர்த்திடும் வகையில் முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் ஐயன் திருவள்ளுவன் சிலையை நிறுவியது நாம் உயிருடன் கலந்திருக்கும் கலைஞர்களும் நினைவுபடுத்தியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக வள்ளுவர் கோட்டம் முதற்கொண்டு அனைத்து பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதியது வரை திமுக சார்பில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் கடன் நடுவே கம்பீரமாக உயர்ந்து நின்ற சிலையை காண உள்நாட்டிலிருந்து மட்டுமல்லாது அனைத்து நாட்டுகளிலும் வருவதை பெருமையாக கூறியிருக்கிறார். மேலும் முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய தமிழ் பண்பாட்டு சின்னங்களுக்கெல்லாம் சிற்பி கணபதி அவர்கள் தலைமையில் வடிவமைக்கப்பட்ட இந்த குமரிமுனை சிலையின் தலைவரை ஆழிப்பிரளை தாக்கிய போதும் அதை எதிர்கொண்டு எந்தவித சேதாரமின்றி ஐயன் திருவள்ளுவர் நின்றார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் எப்போதும் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்றி வருகிறது என்றும் தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடுகள் நடத்தினார் என்றும் பேரறிஞர் அண்ணா திருக்குறளின் பெருமைகளை திருவள்ளுவரின் சிறப்பையும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் எடுத்துரைத்ததையும் முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குறளோவியம் தீட்டியதையும் பொது வாழ்வில் தனி வாழ்க்கைக்கும் துணையாக இருக்கும் திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவரை இளம் தலைமுறை கொண்டாடும் வகையில் பல்வேறு சிறப்பு விஷயங்கள் தமிழ்நாடு சார்பில் கொண்டு வரப்பட்டு வெள்ளி விழா காணும் திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய நாட்கள் சிறப்போடு நடைபெறுவதையும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 10,000 ஆண்டில் வருகின்ற இந்த 10,000 ஆண்டின் தமிழ் அறிஞரால் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டு புத்தாண்டான 2025 பேரறிவு சிலையாக பெயர் பெற்று வித்துகளும் ஐயன் திருவள்ளுவர் சிலை ஆழிப்பிரளை எதிர்கொண்ட போதும் உயர்ந்து நிற்பதையும் சுட்டிக்காட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் இந்த அனைத்து எதிர்த்து அதிகாரத்தையும் வெல்வோம் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். Taste the Daily.